சார் இப்போ சுகருக்கு எப்படி ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டா லாங் டேர்மா எடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கும் மெடிசன் எடுத்தா தொடர்ச்சியா எடுத்துக்கணுமா அல்லது ஒரு பீரியட்ல அல்லது சரியான உடனே நிறுத்திடலாமா டாக்டர்? வாழ்வியல் நடைமுறையில் மாற்றங்களை கொண்டு வராமல் எந்த ஒரு நோயுமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் குணப்படுத்த முடியாது சார். நான் மருந்து சாப்பிடுவேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலை எந்த விதத்துலையுமே மாற்றிக்க மாட்டேன். நான் நினச்சதை சாப்பிடுவேன், நினச்ச மாதிரி தூங்குவேன், நினச்ச மாதிரி என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். நான் எதுவுமே மாற்றிக்க மாட்டேன், என்னுடைய லைஃப் ஸ்டைலில் எதையுமே மாற்றிக்கவே மாட்டேன். ஆனால் மருந்து மட்டும் சாப்பிடுவேன், ஊசி மட்டும் போட்டுக்குவேன்னா இந்த நோய் இல்லை, எந்த நோயுமே உங்களை குணப்படுத்த முடியாது. இதை நீங்கள் நல்லா மைண்டில் புரிஞ்சுக்கோ. இந்த நோய்க்கு இந்த மருந்து கொடுக்குறேன், சாப்பிடுங்க சரியாயிடும், இந்த இன்ஜெக்ஷன் போட்டுங்க சரியாயிடும், இந்த சர்ஜரி பண்ணுங்க சரியாயிடும், இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க சரியாயிடும் அப்படின்னு யார் எதை வேணாலும் சொல்லலாம். ஆனால் வாழ்வியல் நடைமுறையில் இன்றைக்கி நம்ம நிறைய காலையிலேருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நிறைய தப்பு பண்ணுறோம். அறிந்தும் அறியாமலும் தவிர்க்க முடிந்ததும் சரி, தவிர்க்க முடியாததும் சரி, நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாழ்வியல் நடைமுறையில் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ணுற தவறுகளை மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் எந்த மருந்தை சாப்பிட்டாலும் உங்களுடைய நோய்கள் பரிபூர்ணமாக குணமாகாது. இன்றைக்கி ட்ரெண்டு என்ன அப்படின்னா, எப்படி டயபெட்டிஸ், பிபி, இன்னும் தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து லைஃப் லாங் மெடிசன் வந்துட்டாங்களோ அதே மாதிரி கொலஸ்ட்ராலும் சாப்பிட்றவங்களும் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக 10-15 வருஷமாக கொலஸ்ட்ரால் மருந்து வந்து யாரும் வெளியே வரல. எனக்கு அறிவித்து கொலஸ்ட்ராலுக்கு மருந்து சாப்பிட்றேன் சார், கொலஸ்ட்ரால் நார்மல் ஆகிடுச்சு சார், இப்போ நான் விட்டுட்டேன் சார் அப்படின்னு யாரும் என்கிட்ட கடந்த 15 வருடங்களாக யாரும் ரிப்போர்ட் பண்ணலை. மற்ற இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து வர்றவங்க டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் பற்றி பேசலை. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலில் சொல்கிற கைடன்ஸை ஃபாலோ பண்ணால் 6 மாதத்தில் சுத்தமாக நீட்டிடலாம். குறைஞ்சபட்சம் 6 மாதத்தில் கொலஸ்ட்ராலில் வந்து டோட்டலாக கண்ட்ரோலில் கொண்டு வந்து இயற்கையாகவே நேச்சுரலாகவே இருக்கலாம். 6 மாதத்தில் குணப்படுத்த முடியும், குணப்படுத்திகிட்ருக்கோம். ஆனால் அதை தேன் மற்ற டாக்டர்ஸ்கிட்டையோ மற்ற சிஸ்டத்துலேயோ நீங்கள் மருந்து சாப்பிடும் பொழுது, நான் அலோபதி பற்றி பேசலை, நான் குறை சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அலோபதியில் மருந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. கொலஸ்ட்ரால் ஒன்றும் கண்ட்ரோலுக்கு வரல. அது விட்டுட்டாக்கா திருப்பி கொலஸ்ட்ரால் ஆகுது. அந்த கொலஸ்ட்ரால் டேப்லெட்டை விட்டுட்டாங்கனாக்கா திருப்பியும் வந்து கண்டினியூ ஆகுது. திரும்பவும் வந்து அது கண்டினியூ ஆகுது, திருப்பி சாப்பிட்ருக்கோம். நிறுத்திட்டேன், திருப்பி கொஞ்சம் ப்ராப்ளம். ஒரு 2 மாதம் வரைக்கும் டம் பிடிக்குது. ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் பரவாயில்ல சார், கொலஸ்ட்ரால் திருப்பி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வருது சார். டாக்டர் சொன்னார், ஏன் நீங்கள் கொலஸ்ட்ரால் மருந்து நிறுத்திட்டீங்க, திருப்பி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னார். ஸோ கொலஸ்ட்ரால் ஆங்கில முறை மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொலஸ்ட்ராலுக்கு வந்து குறிப்பிட்ட பீரியடில் சரியாக போச்சு நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கிட்ட அந்த பேஷண்ட்ஸை ரெஃபர் பண்ணி நான் சொல்கிறேன். பட் மற்ற முறை மருந்துகளில் சித்தா ஆயுர்வேதா மற்ற முறை மருந்துகளில் நீங்கள் வந்து கொலஸ்ட்ராலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து பர்மனெண்ட்டாக நிறுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு, பண்ணலாம். பட் நீங்கள் ஆங்கில முறை மருத்துவத்தில் நீங்கள் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு நான் கொலஸ்ட்ரால் நிறுத்த முடியுமான்னா பாசிபிலிட்டி கிடையாது. நீங்கள் லைஃப் லாங் எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன வருதோ, அடுத்தது என்ன பிரச்சனைகள் வருதோ அது வரத்தான் செய்யும். ஸோ பேசிக் ரீசனை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும். வாய் நாடி வாய்ப்பச்சு. திருவள்ளுவர் ஏற்கனவே சொல்லிக்கிறார், நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன். கொலஸ்ட்ரால் ஏன் ஃபார்மேஷன் ஆகுது? ஏன் கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் ஆகுது? இன்டர்னல் ரீசன் கர்மா, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எக்ஸ்டர்னல் ரீசன் என்ன சொல்லுவோம், நிறைய டாக்டர் சொல்லுவாங்க. என்ன? சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த கொழுப்பு சரியாக டைஜஷன் ஆகலை. சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு சரியாக டைஜஷன் ஆகாதனால அது வந்து அன்டைஜஸ்டாக கொலஸ்ட்ராலாக ஃபார்மேஷன் ஆகுது. நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ராலாம் விட்டுடுங்க, பொதுவாக கொலஸ்ட்ரால் இது நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த கொழுப்பை நம்ம குறைச்சிக்குவோமா? அப்போ கொழுப்பு சாப்பிட வேண்டாம், கொழுப்பே வேண்டாம் அப்படின்னா கொழுப்பு கண்டிப்பாக உடம்புக்கு வேணும், ஃபேட்டு கண்டிப்பாக வேணும். நீங்கள் கொழுப்பு குறைக்கிறேன் வேண்டாம், கொழுப்புன்னு குறைச்சிங்கன்னா அது ரொமாட்டிசத்துலேயும் ஆர்த்ரைட்டிஸ்லையும் கொண்டு போய் விடும். கொழுப்பு கண்டிப்பாக வேணும். எலும்பு சம்மந்தப்பட்ட மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உயவுக்கு
அந்த லூப்ரிகேஷனுக்கு கொழுப்பு கண்டிப்பாக வேணும். கொழுப்பு தான் லூப்ரிகேஷன். எப்போ கொழுப்பு வந்து ட்ரை ஆகுதோ அப்போ மூட்டு தேய ஆரம்பிக்குது. நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, முட்டு மாற்று அறுவை சிகிச்சைன்னு ஒவ்வொரு பேரில் ஒன்று ஒன்று போயிட்டுருப்பீங்க. ஸோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமாட்டிசம் பிரச்சனைக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து கொழுப்பு உங்கள் உடம்புல கம்மியாக இருக்கிறது தான். அப்போ கொழுப்பு வேணும், அதே நேரத்தில் நல்ல கொழுப்பாக இருக்கணும். அந்த கொழுப்பு உடம்புல ஃபேட்டியாக தேங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பை முழுமையாக உள்வாங்கி கொள்ளவில்லை, அது அன்டைஜஸ்டாக உள்ள ஃபேட்டியாக ஸ்டோர் ஆகுது. அப்போ முழுமையாக உள்வாங்கிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அதை திங்க் பண்ணுங்கள். இதை எந்த டாக்டராக சொல்கிறாரான்னு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பை உள்ள முழுசாக உள்வாங்கி டைஜஷன் பண்ணுறதுக்கு எந்த டாக்டரும் மருந்து கொடுக்குறாரு? இல்லை. சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சாப்பிடும் பொழுது கவனம் சாப்பாட்டு மேலே இருக்கணும். அப்போ தான் ஜீரணமாவதற்கு உண்டான நீர்களும் உமிழ்நீரும் முழுமையாக நல்லா உங்கள் சாப்பாட்டில் கலந்து அதை டைஜஷன் பண்ணும். செடிமெண்ட்டாக வெளியே தள்ளாது, செடிமெண்ட்டாக நிற்காது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிடும் பொழுது டிவியை பார்த்துக்கிட்டு, மொபைலை பார்த்துக்கிட்டு, வேறு எங்கேயாவது பேசிக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா கவனம் எங்கே இருக்கும், சாப்பாட்டில் இருக்காது. அப்போ பார்ஷியலாக தான் அது உள்ள டைஜஷன் ஆகும். பார்ஷியலாக டைஜஷன் ஆனால் உள்ளே இப்படி கொலஸ்ட்ரால் ஃபார்மேஷன் ஆகத்தான் செய்யும். நீங்கள் இந்த பழக்கத்தை வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு, மொபைலை பார்த்துக்கிட்டு, வேறு எங்கேயோ பேசிக்கிட்டு, சீரியலை பார்த்துக்கிட்டு, கவனத்தை எல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் பாடிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் சாப்பாடு தேவையோ, யூனிட் தேவையோ, கலோரி தேவையோ அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடுவீர்கள். உங்களையும் அறியாம அதிகமாக சாப்பிடுவீர்கள். அதிகமாக சாப்பிட்ற சாப்பாடு குடலுக்கு அதிக வேலை தரும், அதனுடைய வேலையை முழுமையாக செய்ய விடாது. டயர்டாக சீக்கிரத்தில் அந்த டைஜஷன் ஒர்க்கை சீக்கிரம் முடிச்சுக்கும். அப்போ அன்டைஜஸ்டாக அந்த ஃபேட்டி மெட்டீரியல்ஸ் உள்ளே நிற்கும். இது உங்களுக்கு நோய் வரும். அடிப்படை காரணம் இது. நீங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு நான் மருந்தாக சாப்பிடுவேன், காலைல சாப்பிடுவேன், மதியானம் சாப்பிடுவேன், நைட் சாப்பிடுவேன், எப்படி சரியாகும்? சலைவா மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் எத்தனை பேருக்கு தெரியும்? டைம் பார்த்துட்டு அப்படியே வேக வேகமாக சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ சாப்பாடுன்றது முதல்ல டைஜஷன் வந்து முதல்ல வாயில் ஆரம்பிக்குது, மவுத்தில் தான் முதல்ல நம்ம டைஜஷனை ஆரம்பிக்குது. ஸோ முதல்ல சாப்பாட்டை கவனத்தை எங்கே வைக்கணும், சாப்பாட்டில் வச்சுக்கிட்டு கவனமாக சலைவா நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தடவைக்கு 10 தடவைக்கு நல்லா கூல் பண்ணி நீங்கள் உள்ளே அதை கரெக்டாக அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பாதி டைஜஷன் வாயிலேயே முடிக்கணும். மிச்ச பாதி டைஜஷனாக உள்ளதே. வாய்க்கு டைஜஷன் யாருமே கொடுக்குறதே இல்லை, எல்லாம் வயிற்றுக்கு தான் கொடுக்கணும். இப்போ வயிற்றுலையும் அப்போ நீங்கள் வந்து மற்ற சோஷியல் மீடியா, டிவி, மற்ற விஷயங்களை கவனத்தை வச்சுக்கிட்டு உள்ளே பண்ணாததுனால தேவையான உமிழ்நீரும் தேவையான சுரப்பிகளும் வேலை செய்யாமல், சரியான சுரப்புகள் சுரக்காமல், ப்ராப்பராக டைஜஷன் ஆகாமல் குறைவாக டைஜஷன் ஆகுது. இதுதான் பின்னாடி கொலஸ்ட்ராலாக மாறுது. நீங்கள் இந்த பழக்கத்தை பேசிக்காக மாற்றிக்கோங்க, அப்புறம் நீங்கள் மருந்து சாப்பிடுங்க. அப்போ தான் மருந்தே வேலை செய்யும். அதர்வைஸ் மருந்துக்காக செலவு பண்ணுற காசு வேஸ்ட்டு, மருந்தால் குணம் கிடைக்காது. ஸோ கொலஸ்ட்ரால் நீங்கள் வெளியே வர முடியாது. நீங்கள் பேசிக்காக இந்த அடிப்படை பழக்கத்தை லைஃப்பில் கொண்டு வந்துட்டு மற்ற முறைகளை வாழ்வியல் நடைமுறை நிறைய ஃபாலோ பண்ணிங்கன்னா கொலஸ்ட்ராலை 100% 6 மாதங்களில் முழுவதுமாக குணப்படுத்தி கொலஸ்ட்ராலுக்காக நீங்கள் மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் சரியாகும். இதையெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் வந்து நான் மருந்து மட்டும் சாப்பிட கொலஸ்ட்ரால் சரின்னா எந்த காரணத்துக்கும் அது சரியாகாது. இந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.